நம்ம உடம்புல பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கணும், இன்சுலின் கரெக்டாக சுரக்கணும். அது நீர் சார்ந்த உறுப்புகள். அப்போ அதற்கு எந்த மூலகங்களை இணைத்தால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய இந்த மெய் உணர்வு, அந்த உயிர் ஆற்றல், இந்த கைவிரல் நுனிகளின் மூலமாக பேங்க்ரியாஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உணவை பொறுத்த மட்டுக்கும் இந்த மாதிரி முதல்ல மென்று சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணும். இரவு நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி தோசைக்கு பதிலாக நிறைய பேருக்கு எப்பொழுதுமே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். எனக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சோ, இன்சுலின் இன்க்ரீஸ் அந்த பயம் இல்லாமல் இருப்பதற்கு காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக யோக கலைமாமணி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, தொடர்ந்து நம்ம ஆரோக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். பெரிய நோய்களுக்கு கூட முதிரைகள் மூலியமா அதை எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியும் அப்படின்றத பத்தி நீங்க சொல்லிட்டு வரீங்க. அதோட சேர்ந்து உணவு முறைகளும் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த பேன்கிரியாஸை சுரக்க வைக்கிறதுக்கு, சரியா வேலை செய்ய வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான முதிரைகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய நிகழ்ச்சி பார்க்குற நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, சாதாரண ஒரு முதிரையில நம்ம உட்கார்ந்து 3 to 5 நிமிஷம் செய்யும் போது எப்படி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் குணமாகுது அப்படின்னு கேக்குறாங்க. சோ முதிரை செய்யும் போது நம்ம உடல்ல அது எப்படி வேலை செய்யுது, அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். பொதுவாகவே நம்ம உடம்புல நாளமில்லா சுரப்பிகள் மிக முக்கியமானது. எல்லா சுரப்பிகளும் முக்கியமானது தான். அதுல நம்ம பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லா இடத்துலையும் பரவலா பேசக்கூடியது. சுகர், அதனுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும், இன்சுலின் கரெக்டா சுரக்கணும். இதற்கும் நம்முடைய முதிரைகளுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம்னு சொல்லக்கூடிய 5 விதமான தன்மைகள் நம்முடைய செல்கள் இருக்கின்றது. இந்த 5 விதமான தன்மைகளும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதை இயக்கக்கூடியது நம்ம கைவிரல் நுனிகள். இது நமது சித்தர்கள் அந்த காலத்துல பல வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்த ஒரு உண்மை. எப்படி யோகாசனம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கலையோ, அதே மாதிரி இந்த யோக கலைகள்ல முத்திரைகள் ஒரு அற்புதமான கலை. அப்போ நம்ம கைவிரல் நுனின்னு நாம நினைக்கிறோம். இது நெருப்பு மூலகம், இது நீர் மூலகம், இது நில மூலகம், இது ஆகாய மூலகம், இது காற்று மூலகம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அற்புதமான பகுதி தான் அந்த கைவிரல் நுனி. அப்ப நம்ம ஒவ்வொரு நுனியையும் இணைக்கும் பொழுது நாம நினைக்கிறோம் கைவிரல் நுனியை நினைக்கிறோம், ஆனா மூலகங்களே இணைக்கின்றோம். அப்போ நம்ம உடம்புல பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கணும், இன்சுலின் கரெக்டா சுரக்கணும். அது நீர் சார்ந்த உறுப்புகள். அப்ப அதற்கு எந்த மூலகங்களை இணைத்தால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நமது சித்தர்கள் அந்த காலத்தில் ஆராய்ச்சி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான பயிற்சி. இப்போ யோகாசனங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ப்ரெஷர் உள்ளவங்க சில ஆசனம் பண்ணக்கூடாது அப்படின்னு. முதிரைகளை பொறுத்த மட்டும் எல்லா வயதினரும், சிறியவர் முதல் பெரியவர் வரை 2 நிமிடம் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய இந்த மெய் உணர்வு, அந்த உயிர் ஆற்றல், இந்த கைவிரல் நுனிகளின் மூலமாக பிராணசக்தி அந்தந்த பகுதிக்கு செல்கின்றது. அப்ப இன்றைக்கு நீங்க கேட்கக்கூடிய கேள்வி, இன்சுலின் நன்றாக சுரக்கணும், கணையம் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கணும். இப்ப அதற்கும் நமது சித்தர்கள் அருமையான முத்திரைகள் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த முதிரைகளை காலையில சாப்பிடுவதற்கு முன்பாக, மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக, மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக 3 வேளையும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சாப்பிட்டிருந்தா 2 hours கழிச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு முத்திரையை 2 நிமிடத்து முதல் 5 நிமிடம் பயிற்சி பண்ணாலே முழுமையான பலன் கிடைக்கும். முத்திரை செய்யும் பொழுது நாம் என்ன பண்ணணும், முதுகெலும்பு நேரா வச்சுக்கணும். தரையில் அமர முடிந்தவர்கள் ஒரு மேட் விரிச்சு தரையில் அமர்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்து பண்ணிக்கலாம். சுகாசனம், இல்ல பத்மாசனம், இல்ல வஜ்ராசனம், இல்ல அர்த்த பத்மாசனம். சற்று வயதானவர்கள், உடல் பருமனா இருக்கலாம், அவங்க கீழே அமர முடியாது, அவர்களுக்கு இந்த முதிரை பயன்படும். ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நிமிர்ந்து உட்கார்ந்து பயிற்சி பண்ணாலே போறோம். ஸோ இன்றைக்கு நம்ம இன்சுலின் நன்றாக சுரக்கணும், பேங்க்ரியாஸ் கரெக்டாக வேலை செய்யணும். அதற்குரிய முதல் முதிரையா நம்ம பானை முதிரை அப்படிங்கிற ஒரு முதிரை பார்க்க போறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்ற முதல்ல நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டோம். கண்ணை மூடி நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடணும் ஒரு 5 முறை. அந்த மூச்சு உள்ள இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள போய்க்கணும். ஒரு 5 times நல்லா டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல். இது பண்ணும் பொழுது எனது பரவலான எண்ணங்கள் குறுகி ஒருநிலைப்பட ஆரம்பிச்சிடும். நல்லா ஒரு 5 முறை இந்த மாதிரி ஒரு 5 times பண்ணிக்கணும். இப்போ பானை முத்திரை எப்படி பண்றான்னு பார்ப்போம். இது இடது கை. இந்த பெருவிரலை இந்த இடத்துல வச்சுக்கிறேன், இந்த 4 விரலை இப்படி வச்சுக்கிறேன்.
இந்த 4 விரல்ல ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தா போதும். கையை வந்து உங்களுக்கு தெரியறக்காண்டி காமிக்கிறேன். இவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா இப்படி வச்சுக்கலாம். கையை வச்சுட்டு கண்ணை மூடி ஒரு 3 டைம்ஸ் நல்லா டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல். தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் 2 நிமிடம் முதல் 5 நிமிடம். இப்போ சிலருக்கு வந்து இன்சுலின்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். அவங்க வந்து இன்சுலின் இது கூட இன்ஜெக்ஷன் போடக்கூடிய நிலையில் இருப்பாங்க. அவங்க 5 மினிட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிகினிங்கில் எனக்கு இப்போ தான் லேசாக ஒரு வேரியேஷன் இருக்குது. அவங்க 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம். இந்த வலது பெருவிரல் இந்த இடத்துல டச் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல டச் பண்ணுறேன் பெருவிரலை. அப்படியே இந்த 4 விரல் இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். இதில் இந்த 4 விரலில் ஒரு சின்ன அழுத்தம், லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன். நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் 2 மினிட்ஸ் இருந்தாலே போகிறோம். வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். இது காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. அடுத்த முத்திரை நம்ம பார்க்கக்கூடியது சுமண முத்திரைன்னு பார்க்க போகிறோம். கையை அந்த மாதிரி மாற்றிக்கிறோம். கை ஜஸ்ட் நேராக வச்சுக்கணும். இந்த 4 நகங்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். நல்லா மெதுவாக இன்ஹேல், மெதுவாக எக்ஸேல். ஒரு 5 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு சாதாரண மூச்சில் ப்ரீத்திங்கை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். சிலருக்கு ஃபஸ்ட்டு பண்ணும்போது லேசாக பெயின் இருக்கும். நம்ம இது வரைக்கும் பண்ணதில்லை. இந்த கையை அப்படி மாற்றி பண்ணும்போது லேசாக பெயின் இருக்கும். முதல்ல 1 நிமிடம், அப்புறம் 2 நிமிடம், கிராஜுவலாக 3 to 5 மினிட்ஸ் இருந்தாலே போகிறோம். அடுத்த ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். பூஷன் முத்திரை. ஒரு சில முத்திரைகள் ஒவ்வொரு கையும் வெவ்வேறு விரலை இணைக்கும். இப்போ இடது கை அபான முத்திரை இந்த மாதிரி வச்சுக்கணும். வலது கையில் இந்த மாதிரி வச்சுக்கணும். இதுக்கு பேர் பூஷன் முத்திரை. இந்த மாதிரி வச்சுக்கணும். இதுலேயும் ஒரு 3 டைம்ஸ் மெதுவாக இன்ஹேல் பண்ணணும், மெதுவாக எக்ஸேல் பண்ணணும். தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் 2 மினிட்ஸ், 2 நிமிடம் இருந்தாலே போகிறோம். வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த 3 முத்திரைகளுமே இன்சுலினில் வேரியேஷன் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ், ஜென்ரல் உள்ளவங்க 2 மினிட்ஸ். இப்போ இன்னொன்று நினைக்கலாம், சார் எனக்கு இப்போ இன்சுலின் நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லாட்டா கூட நீங்கள் 2 நிமிடம் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 40 வயது, 50, 60, 70 ஆகும் பொழுது அதனுடைய இயக்கம் சீராக இருக்கும். நமக்கு அந்த சுகருக்கு பிரச்சனையே வராது. நம்ம மாத்திரை சாப்பிடாமலே வாழ முடியும். ஓகே. நம்மளுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து பார்க்குற நிறைய பேர் புது நேயர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நோய்க்கு வந்து 2, 3 முதிரைகள் நீங்க குடுக்குறீங்க. இதுல நாங்க எந்த முதிரையை பண்ணணும்? இல்ல எல்லா முதிரையும் பண்ணணும்னா தொடர்ந்து 3 முதிரையை ஒரே நேரத்துல நாங்க செய்யலாமா? அப்படின்ற சந்தேகம் கேட்குறாங்க. அந்த மாதிரி பண்ணலாமா? நிச்சயமா தாராளமா. இப்ப நம்ம 3 முத்திரை கொடுத்துருக்கோம். இந்த 3 முத்திரையுமே 2 நிமிடம் அட் ஏ டைம் தொடர்ந்து பயிற்சி பண்ணலாம். எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. இது ஒரு நம்ம தெரபியா கொடுத்துருக்கோம். இந்த 3ஐயும் சேர்த்து பண்ணும் பொழுது நமக்கு ரிசல்ட் நன்றாக கிடைக்கும். ஓகே. இதே மாதிரி இந்த பான்கிரியாஸ் பத்தி நம்ம பேசும்போது இந்த இன்சுலினை ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்முடைய உணவு முறை எவ்வளவு முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து முதிரைகள், ஆசனங்கள் எல்லாம் கூட கஷ்டப்பட்டு பண்ணிடுவாங்க. ஆனா இந்த உணவு முறையில கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். உணவு முறை எவ்வளவு முக்கியம் பான்கிரியாஸ் நம்ம செயல்படுறதுக்கு, அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். பொதுவாகவே அசனம்னு பேரு. ஆசனம்னா யோக பயிற்சிகள், அசனம்னா உணவு. ரெண்டுமே பாதி பாதி இருந்தா தான் ரிசல்ட் நன்றாக கிடைக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி முதிரைகள் மட்டும் பண்ணிட்டேன், உணவில் ஒழுக்கம் இல்லைன்னா நம்ம ரிசல்ட் பார்க்க முடியாது. பொதுவாகவே காலையில் சாப்பிடக்கூடிய டைம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8லேருந்து 8:30க்குள்ள அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு வேண்டாம். மிதமான உணவாக எடுத்துக்கணும். அந்த டயத்தில் சாப்பிட்றணும். மதியம் ஒரு 1:30 மணிக்குள்ள, 12:30 to 1:30க்குள்ள மதிய உணவு கொஞ்சம் நல்லா பசிக்க அளவுக்கு நன்றாக எடுத்துக்கிடலாம். சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடணும். அடிக்கடி சொல்வது டிவி பார்க்கக்கூடாது, செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, புக்கு படிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கவளம் வாயில் வச்ச உடனே உள்ளே வந்து அந்த சுரப்பி அதனுடைய சத்தை ஈர்ப்பதற்கு ரெடி ஆயிரும். என்னுடைய மைண்டு உணர்வு வேற இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த உணவு செரிமானம் ஆகாது. அதனால மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். இரவு 7 மணிக்குள்ள அரை வயிறு சாப்பாடு, 1/4 வயிறு வாட்டர், 1/4 வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். இந்த மாதிரி அமைச்சுக்கிடணும். மைதாவினால் ஆன உணவுகளை அவாய்ட் பண்ணிடணும். நிறைய பேருக்கு நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி இன்சுலின் ப்ராப்ளம் உள்ளவங்ககிட்ட உங்களது உணவு முறை சொல்லுங்க அப்படின்னா, சார் காலையில் 10 மணிக்கு தான் லைட்டாக சாப்பிடுவேன் சார், அப்புறம் 12, 1 மணிக்கு பசிக்கும் பொழுது எண்ணெய் பலகாரங்கள் நிறையா சாப்பிட்ருவேன், டீ நிறையா குடிப்பேன், காஃபி நிறையா குடிப்பேன். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் பண்டங்கள் அதிகமாக சாப்பிட அது அஜீரணம் ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டுரும். இப்போ இந்த மாதிரி இப்போ பேங்க்ரியாஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உணவை பொறுத்த மட்டுக்கும் இந்த மாதிரி முதல்ல மென்று சாப்பிடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணும். இரவு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி தோசைக்கு பதிலாக இந்த சிகப்பு அவல் கிடைக்கும். அந்த சிகப்பு அவலை ஒரு 2 குத்து எடுத்துக்கிடணும். தண்ணி 1 டம்ளர் விட்டுட்டு கொஞ்சம் ஊறின உடனே தேங்காய் பால் ஒரு 2 அவுன்ஸ் 3 அவுன்ஸ் தேங்காய் பால் அதில் போட்டுறணும். போட்டுட்டு கொஞ்சம் இந்த உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம், அதே மாதிரி முந்திரி பருப்பு இது அதில் போட்டு, செவ்வாழை பழம் கிடைக்கும், அது ஒரு பழத்தை கட் பண்ணி அதில் போட்டுறணும்.
மிக்ஸ் பண்ணினா ஒரு டவலுக்கு ஒரு கப்புக்கு வந்துடும் நல்லா. அதை மட்டும் நான் உணவா இரவு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதிகாலையில நல்ல பசி இருக்கும். உடம்புல காலையில சாப்பிட்ட மதியம் சாப்பிட்ட கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும். அப்ப இன்சுலினுடைய சுரக்கும் தன்மையும் சீராக இருக்கும். அந்த மாதிரி உணவு இரவு உணவா எடுத்துக்கிடணும். அதே மாதிரி எலுமிச்சம்பழம், அவங்களுக்கு தாகம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க்ரியாஸில் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு தண்ணி தாகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க கொஞ்சம் எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழ சாறில் ஜீனி போடாமல் கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு, உப்பு போடாமல் குடிக்கிறது நல்லது. இருந்தாலும் புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எப்பப்போ தாகம் அடிக்கின்றதோ அப்போ அதை அவங்க உணவாக தண்ணீராக குடிச்சுக்கிடலாம். அதே மாதிரி முருங்கைக்கீரை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிடணும். அதே மாதிரி நம்ம தர்பூசணி கிடைக்கும், தர்பூசணி உணவில் எடுத்துக்கலாம். பாகற்காய் சூப்பு உணவில் எடுத்துக்கலாம். நாவல் பழம் அதை உணவில் சூப்பாக எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி அவங்க கரெக்டாக உணவையும் எடுத்துக்கொண்டு இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு அவல் எடுத்துக்கலாம், மறுநாளைக்கு கோதுமையினால் செஞ்ச சப்பாத்தி. அதுக்கு வந்து வெஜிடபிள் நிறைய சேர்த்துக்கிடணும். என்னென்ன வெஜிடபிள் கிடைக்கும் அதை ஒரு சால்ட்டாக சேர்த்துக்கிட்டு, சப்பாத்தி 2னா வெஜிடபிள் 1 கப்பு. அப்போ அவங்களுக்கு அந்த பேங்க்ரியாஸினுடைய இயக்கம் சீராக இருக்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஓகே. ஸோ பேன்க்ரியாஸ் நல்லா செயல்படுறதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எல்லாரும் பண்ற தவறு என்னன்னா, எது சாப்பிடக்கூடாது அப்படின்றத பெருசா தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பேன்க்ரியாஸ் நல்லா செயல்படணும் அப்படின்னா என்ன மாதிரியான உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது? பொதுவாக மாம்பழம் நம்ம பலதரம் அது ஸ்வீட்டாக உள்ளது. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சுலின் சில வேரியேஷன் ஏற்படும், அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம சொல்லக்கூடிய இந்த பழங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கு செய்த ஸ்வீட் ஒன்றுமே பண்ணாது. இப்போ வீட்டில் இன்றைக்கு ஒரு ஸ்வீட் பண்ணுறாங்க, அது உடனே சாப்பிட்டீங்கன்னா அது ஒன்றும் பண்ணாது. கடைகளில் நம்ம பல நாட்கள் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க, அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது அது வந்து பேங்க்ரியாஸினுடைய இயக்கத்துக்கு அது ஒரு தடையாக இருக்கின்றது. ஸோ எதனால சார் இப்போ உடனே பண்ண ஸ்வீட்ல பிரச்சனை இல்லை, அது நாள்பட்டு வைக்கும் போது என்ன ப்ராசஸ் நடக்குது? நிச்சயமாக இன்றைக்கு நம்ம செஞ்சதனுடைய அதனுடைய இப்போ இன்றைக்கு சக்கரை பொங்கலே பண்ணியிருக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா அது கிடக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா 8 hours இருக்கும். இப்போ சூடாக நீங்கள் அந்த இதோட சாப்பிடும் பொழுது அதனுடைய தன்மை வேற. இப்போ இதே இது ஒரு கேக் வாங்கி வச்சிருக்கீங்க, இல்லைன்னா ஒரு ஸ்வீட் பேக்கரியில் போய் கடையில் வாங்குறோம், அவங்க செஞ்சு 1 மாதம் வச்சிருக்காங்க, அதனுடைய மக்கும் தன்மைன்னு சொல்ற பாருங்க, அது நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கு. இருந்தாலும் அது பல நாட்கள் இருக்கும் பொழுது அது ஜீரண சக்தியை கொஞ்சம் கட்டுப்படுத்துகின்றது. அது வந்து ஒழுங்காக ஜீரணமாகாது. அப்போ அதனால தான் அன்றன்றைக்கு செய்த ஸ்வீட் சாப்பிட்டேன்னு கூட ஒன்றும் செய்யாது. பல நாட்கள் செய்த ஸ்வீட்டை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னன்னா, நிறைய பேருக்கு எப்பொழுதுமே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எனக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சோ, நான் இன்சுலின் இன்க்ரீஸ். அந்த பயம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த முத்திரைகள் பயன்படுகின்றது. உணவில் ஒரு ஒழுக்கத்தை எடுத்துக்கிடணும். இந்த முத்திரை வந்து வெறும் பேங்க்ரியாஸை மட்டும் இயக்கலை, மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வை நீக்குகின்றது. நான் நல்லா இருக்கிறேன், சிறப்பாக இருக்கிறேன், இன்சுலின் கரெக்டாக சுரக்கின்றது, கணையம் நன்றாக இயங்குகின்றது, அந்த பாசிட்டிவ் தாட் வந்துகிட்டே இருக்கும். அது எப்பவும் வரும் பொழுது அவங்க ஸ்வீட் சாப்பிட்டா கூட ஒன்றும் செய்யாது. எண்ணம் தான் வாழ்க்கை. இந்த பேன்க்ரியாஸ் பத்தி நம்ம பேசுறதுனால முதிரைகள் சொன்னீங்க, பேன்க்ரியாஸ் நல்லா செயல்படுறதுக்கு என்ன மாதிரியான 3 அற்புதமான முதிரைகள் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஆசனங்கள் என்ன ஆசனங்கள் எல்லாம் உதவியா இருக்கும் சார்? நிச்சயமாக யோகாசனங்கள் செய்ய முடிந்தவர்கள் வக்ராசனம் அப்படின்னு ஒரு அருமையான ஆசனம், அந்த ஆசனத்தை 10 செகண்ட் காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். சலபாசனம் மிக அருமையான ஆசனம், அந்த ஆசனத்தையும் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பறவை ஆசனம் பண்ணிக்கலாம், பச்சிமோதாசனம் பண்ணிக்கலாம். உடலில் அறுவை சிகிச்சை செய்யாமல் இருக்கிறவங்க, ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க, பேங்க்ரியாஸில் மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னவங்க முறைப்படி ஒரு ஆசான் மூலம் இந்த யோகாசனங்களை கற்றுக்கலாம். ஓகே. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பேன்க்ரியாஸ் நல்லா செயல்படணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான முதிரைகள், உணவு முறைகள், என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார்.